ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்பீங்க தமிழில். அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு தான் போகிறோம். இப்போ மதியானம் ஆயிடுச்சு. ஸோ போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இல்லை ஃபஸ்ட் டைம் போகிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய அங்கே இதில் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு நிறைய விளையாடுறதுக்கு. ஸோ அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போகிறோம். போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு காமிக்கிறேன் விஷுவல்ஸ்லாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வர வழியில் ரொம்ப தாகமாக இருந்துன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட தர்பீஸ் வாங்கி சாப்பிட்றோம். வாட்டர்மெலன் ஒன்று கட் பண்ணி வாங்கிட்டோம், ஒன்று பீஸாக வாங்கிட்டோம். இதெல்லாம் பாருங்கள், இந்த லேண்ட்ஸ்கேப்பே ஒரு மாதிரி இருக்குங்க. அங்கேயும் லெஃப்ட் திரும்பி வந்த பைபாஸில் ஸ்லைட் ஆகி போகிற மாதிரி இருக்குது ரோடு. அப்படி இந்த கோவில் இருக்குது பக்கத்தில், பெருமாள் கோயில் மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குங்க இன்னைக்கு. ரொம்ப டீஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்குது. தர்பீஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே இன்னொரு 38 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. வெளியில் போயிட்டுருக்கோம். 1 hour காமிக்குது. போய் பார்ப்போம். இங்க ஒரு குட்டிடாது. ஏடிஎம்மில் பணம் எடுக்காமல் வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க ரூட்டு வில்லேஜ் ரூட்டு மாதிரி இருந்துச்சா. சரி இதுக்கப்புறம் வில்லேஜ் ரூட்டு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நடுவில் பேசினோம். நடுவில் ஒருத்தட்ட கேட்டோம், ஏடிஎம் இங்கே இல்லை அப்படின்னாரு. பாருங்களேன், ஒரு ரீயூனியன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. தெரியுது அவங்களுக்கு ஸ்கூலு. ரீயூனியன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அதான் கைஸ், மொத்தட்ட கேட்டாங்க இது ஏடிஎம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் வழியிலே ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ஏடிஎம்னு போட்டிருந்தாங்க. மெடிக்கல் ஷாப்பில் என்னடா ஏடிஎம் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு நிறுத்தி கேட்டோம். அப்புறம் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 1000 rupeesக்கு 10 rupees. பயந்துட்டு சரி இங்கேயே கேஷ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு கேஷை மட்டும் வாங்கிட்டு அதுக்கு அந்த சார்ஜை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இங்கே பார்த்தா இங்கே பெரிய ஜங்ஷன்லேயே இருக்குது, நிறைய இது இருக்குது, ஏடிஎம்மும் இருக்குது. தெரியாத இதுதான். சரி வாங்க, இன்னும் 19 kilometers இருக்குது. 36 minutes போட்டிருக்கு, 35. போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க, ரைட் சைடில் சூப்பராக இருக்கு பாருங்க. ஏரியாவை சூப்பர் பாருங்க. மரத்தை சுற்றி மரம் சுற்றி வச்சிருக்காங்க. அரச மரம், ஆலமரம் சூப்பராக இருக்குல்ல. அந்தியூர் கோயில். அந்தியூர் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு. இப்போ எங்க போறதுன்னு தெரியல, எந்த இடத்துக்குன்ட்டு. டிராஃபிக் போற இடத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்க பார்க்கிங் இருக்கு என்ன அப்படின்ற ஒரு இதுவுமே தெரியல. இங்க லெஃப்ட்ல தான் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் போட்டிருக்கான், பிளாக் பண்ணி திருப்புற மாதிரி இருக்கு. டிராஃபிக் டைவர்ட் பண்றாங்க. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. அவங்கள்ட்ட கேளு கோயிலுக்கு எப்படி போகணுன்ட்டு. அண்ணா கோயில் எந்த சைடு? ஸ்ட்ரைட். சொல்லுங்க.
அப்படியே திருவிழாக்கு வந்துட்டோம்டா. எந்த சைடு போறதுன்னு தெரியாம போயிட்டு இருக்கோம். ஒருத்தட்ட கேட்டோம், ஸ்ட்ரைட்டா போங்கன்னு சொன்னாங்க. எல்லா டிராஃபிக் ஆனா அதை நோக்கி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எங்க யூடியூப்ல பார்த்த மாதிரி எங்கேயுமே இல்லையே. ரொம்ப நேரம் கழிச்சு ஃப்ரேம்ல பாக்குறீங்க. என்ன இவ்வளோ ரோடு பார்த்துருப்பீங்க. எங்க போறதுன்னு தெரியல கைஸ். அவ்வளோ ரஷ் இருக்கு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்ப்போம், நமக்குன்னு ஒரு வழி இருக்கும். இந்த வழிக்கு போறோம். கடவுள் மேல பாரத்தை போட்டு வந்துட்டோம், அதை நோக்கி போறோம். கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவார். இவ்வளவு ரஷ் இருக்குன்னு எதிர்பார்க்கல. வேற ஒரு பிளான்ல வந்தது. நாளையோட முடியுது வேற. இன்னைக்கு சாட்டர்டே, சண்டேயோட முடியுது. ஏன்னா இவ்வளவு ரஷ்ஷா இருந்து பாருங்க. சுத்து வட்டாரத்துல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க போலங்க. பார்க்கிங்ல நடந்து போயிட்டு இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சொல்கிறான். கிட்ட போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வழி எல்லாரும் நான் 2 சைட்லையும் போட்டாங்க இருக்கிற இடத்துல. கடுக்காய்ப்புக்கு மிளகு திப்பிலி போன்ற மூலிகையால் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய சித்த மருந்து இன்ஜெக்ஷன் பல்பொடி. இருக்கிற கிரௌட்ல பாத்தீங்கன்னா நடந்து கூட வேகமா போக முடியல. இந்த அளவுக்கு கிரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கலங்க. அவ்வளோ கிரௌடு. மக்கள் டிராபிக்னா இதுதான். எவ்வளோ யமஹா பைக்ஸ் எல்லாம் சேலுக்கான்னு தெரியல. எல்லாம் சேலுக்காக தான் இருக்கும். எவ்வளோ க்ரௌடு பாருங்க. போயிட்டே தான் இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்காங்க. மொத்த சுத்துப்பட்டில இருக்கவங்க எல்லாரும் இந்த சைடு தான் இருப்பாங்க போல. போயிட்டே தான் இருக்காங்க. இங்க தெரியுது 2 சைடு ஃபுல்லா கடைங்க, கடத்தெரு எல்லாம் போயிட்டு தான் இருக்கோம். நெவர் எண்டிங் மாதிரி இருக்கு. அதான் கொஞ்சம் லைட்டா கண்ணுக்கு தெரியுதாங்க. போயிட்டே தான் இருக்கோம். நாளையோட முடியுதுன்றதால இவ்வளவு க்ரௌடா என்னன்னு தெரியல. தாகமாயிடுச்சு. மருந்து முடியாது. அனௌன்ஸ்மெண்ட் கேட்டீங்களா? இதுல பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, எல்லா மனைவிமார்களும் போய் கணவர்களை காணான்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்களாம். எனக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கல.
ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இந்த play எத்தனை இருக்கு பாருங்க இது. 4-5 ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இதுதான் இந்த இது போட்டிருக்காங்க. இங்க இருந்து தான் ஏதோ வனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. போக முடியுமான்னு தெரியல இவ்வளவு கும்பல்ல. சாமி பார்க்க வரல கூட்டமோ இல்லை தெரியல. இதுக்குதான் கூட்டம், அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு. எங்களுக்கு எல்லாம் இது அம்யூஸ்மெண்ட் பார்க். இது மாஸ்க் எவ்வளவு தெரியல எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் போலீஸ் நின்னுறாங்க. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. யாராவது ரொம்ப அடாவடி பண்ணாருன்னா கூட நிக்க வச்சுக்கிறாங்க கூட. பெஸ்ட் கூட்டம் ஆர்கனைஸ்டா தான் இருக்காங்க. ரொம்ப இதெல்லாம் கிடையாது. 2 செட் கடை என்ன கிட்ட போய் காமிக்கிறேன். எவ்வளவு பிளாகர்ஸ் இங்க இருப்பாங்கன்னு தெரியல. நிறைய மாடல் இந்த க்ரௌடு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஒரு இடத்துல பார்க்கவே கொஞ்சம் கண்டிப்பா இருக்கு. இவ்வளோ க்ரௌடு ஒரே இடத்துல நினைச்சே பார்க்கலாங்க. வேற மாதிரி இருக்கு. ஆனால் இதுல என்ன ஃபேக்ட் அப்படின்னா, நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியாது. ஐ மீன் சென்னை சைடு அந்த சைட்லாம் எனக்குலாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்பட்டேன். இதை தான் கவர் பண்ணலாம்னு வந்தோம். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம வேற ஊருக்கு பத்திலாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு பெரிய இது நடக்குது. ஒரு டிக்கெட் இது போறது இங்க போட்டு, சின்ன போட்டு மாதிரி இருக்கு. சின்ன ராட்டம் மேலே இருந்து பார்த்தா என்ன வியூ சூப்பரா இருக்கு. வீடு எடுத்துட்டாங்க. உட்காந்துக்கோ. அது என்ன நடத்துங்க. செம்ம ஆயிட்டு. செம்ம ஆயிட்டு. இது பாருங்க. டாப்புக்கு போல வருங்க. தான் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்காங்கன்னே தெரியல. இறக்குறாங்க. முடிஞ்சிச்சு. சுத்தி
இல்ல செம்ம செம்ம அது. பாருங்க ஃபுல்லா க்ரௌட் தான். கடற்கரை மாதிரி போட்டுருக்காங்க. ரோடு இங்கே இருக்கு. மேலே காமிச்ச மாதிரி தான் நகரேண்டிங் மாதிரி இருக்கு. கான் இது கான் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கேட்போம். கான் எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா? 30 ஒன்று பொண்ணு. 30 ஒன்று. 30 ஒன்று 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 போடு போடு. என்ன சேனல் பேர் என்ன? கட் பண்ணிடுங்கண்ணா. நீங்க தானா? சுத்தி ஃபுல்லா கான் தான் இருக்கு. அங்க ஆரம்பிச்சு அங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் கான் தான் ஃபுல்லா இருக்கு. ஆவில நல்லா பண்ணுங்க. கான் வாங்கியாச்சு. என்னங்கல்ல ஒரு கான் வாங்கி 2 பேருக்கு நானும் பையனுக்கு ஷேர் பண்ணிட்டோம். இல்லை பொடி போட்டு தராங்க. இவர் மட்டும்தான் ஆவியில வைக்கிறேன்றாங்க. மற்றவங்க தண்ணியில வேக வச்சு கொடுக்குறேன்றாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. போ. இந்த கோயிலுக்கு போக முடியலங்க. இருக்கிற ரஷ்ல எங்கே கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளேலே சாமி ஓடிட்டு இருந்தது. சாமி காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அங்கேயே பார்த்துட்டோம். கோயில் செம்ம ரஷ்ஷுங்க, போகவே முடியல. அதான் டிஸ்பிளேலே உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வேறு ஏதோ சினிமா பாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அது போட்டால் காப்பிரைட்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். உங்களுக்கு இவ்வளோ நேரம் அவ்வளோ நாய்ஸ் கேட்டுட்டு இது கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு. இதாங்க இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மற்ற தேர் மாதிரி இல்லைங்க, கையில் தூக்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எனக்கும் நல்லா இருந்துச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு. இன்னும் பாருங்க எவ்வளோ ரஷ்ஷு, போகிறதுக்கு திருப்பி அவ்வளோ ரஷ்ஷில் இருக்குங்க. சொல்றாங்க அல்வா கடை, ஐஸ்கிரீம், அல்வா, அப்புறம் அங்க சிப்ஸு, ஃபுல்லாக அதாங்க இருக்கு. இந்த ஐயப்பன் கோயில் போயிட்டு வந்தா கும்பலியில் இருக்கு நிறுத்தி கடைங்க இருக்கும், இந்த மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர்லாம் அங்கே போய் என்ன கூட்டம் வருங்க, இப்போவே உள்ள இருக்கு. கலரா இருக்கா, ரொம்ப கலரா இருக்கா. எவ்வளோ வாட்ச்லாம்? ஒரு இல்லையா? ஸ்டார்டிங் எவ்வளோ? மினிமம் எவ்வளோ? 50 ரூபா. ஐ 550. கீழே இருக்கிறவங்க வந்து 50 ரூபா. மேல டாப்ல இருக்குது 550 ரூபாய். ஹையஸ்ட் ரேட் இருக்கு. வந்துட்டு அப்பளம் வாங்கியிருக்கோம். பஜ்ஜி அப்பளம் 60, பஜ்ஜி 60. அப்பளம் ஒரு அப்பளம் கொடுக்குறாங்க, 3 பஜ்ஜி கொடுக்குறாங்க, மிளகா பஜ்ஜி. அதெல்லாம் பஜ்ஜிக்கு வந்து சட்னி ஒன்று கொடுப்பாங்க, எதுவுமே இல்லை. டேஸ்ட் அது மட்டும் இருக்கான சூடு இல்லை. சுற்றி சுற்றி கூட்டத்தை தான் காமிக்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு. இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்கு, ஃப்ரீயாக காமிக்க முடியல. கோயிலுக்கு போகலான்னு நினைச்சேன், இந்த ரெஸ்ட்ல ஆக முடியாது. ஸோ எங்களுக்கு லஞ்சே தான், எங்களுக்கு சாப்பிட்டு போயிட்டு போகிறோம். போகிற வழியில் தான் என்ன சுச்சுவேஷன் பார்க்கணும். போயிட்டு உங்களுக்கு திருப்பி பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாத்தாங்க. கார் ஓட்டுறது 100 rupees டிக்கெட்டு. ஒரு ரவுண்டு மேலதான் ஏறணும். பாத்தீங்களா 3 கார் இருக்கு. நான் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பாக்குறேன். செம்ம டயர், நடக்க விட்டே டயர் ஆகிட்டாங்க. பார்க்கிங்ல எவ்வளோ தூரம்? இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தது. ப்ளஸ் வந்து இது வந்து இது உள்ள சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நடக்க விட்டே டயர். இங்கே உட்காந்து எடுத்தால் தான் கிளியராக இருக்குது. இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, ரொம்ப நாள் கழிச்சு பாருங்க. ரொம்ப வருஷம் சின்ன வயசாக இருக்குள்ள பார்த்துருக்கேன். சர்க்கஸ் நிறைய பார்த்துருக்கேன். சர்க்கஸில் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும், அதுக்கு பைக் ஓட்டுவாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸ்லாண்டிங்காக இருக்குது, காமிச்சல் அது மாதிரி அதில் ஓட்டுறாங்க. பார்ப்போம், ரொம்ப கழிச்சு பார்த்தேன். சரி, நான் பார்த்துட்டு போகலான்னு வந்துட்டேன். ஆரம்பிக்கிட்டு ஒன்று காமிக்கிறேன். நான் ஸ்டேஜில் வரேங்க.
ஜூஸ் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. கீழே போயிட்டு இது ரொம்ப என்ன இப்ப ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. இது டைம் ஆகும் போல. இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. அது பயங்கரமான நான் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு இடம் நடந்து பாருங்க. இந்த அளவுக்கு தான் க்ரௌட் இருக்கு. மணி 8:30 இப்போ. இந்த க்ரௌட்ல தான் நடந்து போயிட்டு இருக்கு. இங்க கொஞ்சம் கூட ஏற்பட மாட்டாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறாங்க. இவ்வளோ ரஷ் பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு ரஷ் ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவ்வளோ ரஷ் நான் பார்த்ததில்லை. பாருங்க, இவ்வளோ மக்கள் இன்னும் உள்ள போயிட்டு இருக்காங்க. டைம் இதுக்கப்புறம் இங்க போய் கும்பல்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பாருங்க மக்கள், அப்பா எவ்வளவு கூட்டாங்க. நேரம் மாறி இருக்கு. கொஞ்சம் ரஷ் கம்மியாயிடுச்சு கைஸ். டைம் ஆகும் கொஞ்சம் ரஷ் கம்மி ஆகுது. இன்னும் அவ்வளோ கூட்டம் கம்மியாகல, போயிட்டு தான் இருக்கு. பாருங்க, இன்னும் இப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு. அவ்வளோ கம்மியாகல. இன்னும் சத்தம் பாருங்க, இருந்துட்டே இருக்கு. போலீஸை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்குலாம் லைட் ஆஃப் பண்ணுவோம் சொல்லிட்டு. ரஷ் அப்படியே தான் இருக்கு. இங்கே நிறைய குதிரை சந்தை, மாட்டு சந்தைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் போகணும், டைம் ஆயிடுச்சுங்க. இங்கேயே போயிட்டு இது உள்ள போகிறதுக்கே டைம் ஆயிடுச்சுங்க. சொன்ன மாதிரி நடக்க வச்சு டயர்டாகிட்டாங்க. ரொம்ப டயர்டாயிடுச்சு. நர்சரி மாதிரி இருக்குது, அப்படியே செடிங்க இருக்குது. அவ்வளோதான் கைஸ், க்ளோசிங் பிளாக் வந்தாச்சு. அப்படி வந்துடும். இவங்க தான் சாப்பிட்டோம். பேர் வந்து தாஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையே இருந்துச்சு. பாருங்க, டைம் ஆல்மோஸ்ட் 11 கிட்ட வந்துச்சு. ஆனாலும் பாருங்க, இன்னும் ரஷ் போயிட்டு தான் இருக்கு. வெளியில இவ்வளோ கூட்டமாக வெளியே உள்ள வந்துருக்கு. அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you on another vlog. Bye bye.